ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு கிரியேட் டேபிள்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் அண்ட் தென் ஷேடிங் ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் டிசைனில் அந்த பார்டர் இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் இருக்க மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில சமயம் டிசைன் வந்து மேக் பண்ணுவோம். டிசைன் மேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ, வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு டேபிள் டிசைன் இங்க ஆப்ஷன் காட்டும். ஸோ, டேபிள் டிசைன் ஆப்ஷன் காட்டிடுச்சு. அத கிளிக் பண்ணுங்க. டேபிள் டிசைன் ஆப்ஷன் காட்டுன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டா உங்க டேபிள் வேற மாரி மாறணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் குடுத்துருப்பாங்க. அதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் வேணா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கர்சர வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நான் வந்து மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி எல்லாமே கீழ மாறிட்டே இருக்கும். ஸோ, உங்களுக்கு டேபிள் இப்படி வேணுமா? இல்ல இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டைல் வித் கலர்ஸோட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து இந்த டைப் ஆஃப் இத செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல மாரி இருக்குது. எனக்கு வந்து இல்ல ஆரஞ்சு கலர்ல வேணும், இல்ல கிரே கலர்ல, எல்லோ கலர்ல, கிரீனு அந்த மாரி எனக்கு வெவ்வேறு கலர்ல வேணும்னாலும் நாம என்ன பண்ணலாம், இன்பில்ட்டா குடுத்துருக்கிற இந்த டேபிள் ஸ்டைல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, எனக்கு இந்த மாரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மலா இருந்தாலே போதும். எனக்கு வந்து ஆ நான் ஷேடிங்லாம் நானே குடுத்துக்கிறேன். கலர் ஷேடிங்லாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, கலர் ஷேடிங்க்கு நீங்க வந்து எந்த இப்ப எந்த செல்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கலர் ஷேடிங் எது கொண்டு போறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கீழ அந்த செல்லுக்கு வந்து இதாகும். ஸோ, அப்ப அதுக்கேத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்ட்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எனக்கு வந்து எனக்கு என்ன கலர்ல வேணும் அப்டின்னா, அத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத வந்து ஒரு ஆரஞ்ச் கலர்ல கொண்டு வரேன். இந்த மாரி எனக்கு வந்தா எனக்கு நல்லாருக்கும். அதேமாரி சீரியல் நம்பர்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற ஸ்டைல்ல இருந்தா நல்லாருக்கும் அப்டின்னா, அத வந்து நீங்க என்ன பண்ணணும், கிரே கலர்ல காட்டிக்கலாம். ஸோ, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து கலரிங் குடுத்து ஷேடிங் குடுத்துட்டேன். எந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஷேடிங் ஆப்ஷன் பிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்க எந்த செல்ல மாத்த போறீங்களோ, அந்த செல்ல செலக்ட் பண்ணணும். அல்ல அந்த ரோ ஃபுல்லும் செலக்ட் பண்ண போறீங்கன்னா, அந்த ரோ ஃபுல்லும் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் நீங்க வந்து மாத்தி குடுத்துக்கலாம் இப்போ. ஸோ, இந்த மாரி கலர் மாத்தி குடுக்கறது மூலியமா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணலாம். அந்த டேபிள்ல அந்த பர்ட்டிகுலர் வேல்யூவ நீங்க ஹைலைட் பண்றது மூலியமா, ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டேபிள ரெஃபர் பண்றவங்களுக்கு. சரி, ஓகே, ஃபைன். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கலர் மூலமா ஹைலைட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் பார்டர்ஸ். பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் பார்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டேபிள் வந்து இன்பில்ட்டாவே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து இந்த சுத்தி இருக்க டேபிள் எனக்கு வந்து இந்த மாரி வேண்டாம். எனக்கு வேற மாரி வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கன்னா, டேபிள ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. டேபிள ஃபுல்லா செலக்ட் பண்ணதுக்கப்புறம், திருப்பியும் டேபிள் டிசைன் போயிட்டு, டேபிள் டிசைன்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அது பக்கத்துல கீழ வந்து ஒரு டிராப் டவுன் ஏரோ மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு பாட்டம்ல மட்டும் திக்கா வந்து ஒரு பார்டர் வேணும். டாப்ல மட்டும் திக்கா ஒரு பார்டர் வேணும். லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல அந்த மாரி இருக்கும். ஸோ, இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இங்க குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்க பார்த்து ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்டரே வேண்டாம். எனக்கு எந்த பார்டருமே வேண்டாம் அப்டின்னா, நோ பார்டர்ன்றத கிளிக் பண்ணிக்கணும். நோ பார்டர்ன்றத கிளிக் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கிளிக் பண்ணா இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேபிளுமே உங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு கிரிட்டுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா டேபிள் இருக்கு. அந்த பார்டர் மட்டும் வந்து மறைஞ்சிருக்கு. திருப்பி நான் என்ன பண்ணேன், டேபிள செலக்ட் பண்றேன். டேபிள செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், எனக்கு தேவையான பார்டர் நான் போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, ரொம்ப சிம்பிள். திருப்பி டேபிள் டிசைன் போங்க. அதில போயிட்டு அந்த பார்டர்ல இருக்க ஏரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் இதில போயிட்டு எனக்கு திருப்பி மத்த எல்லா டேபிளும் முன்னாடி இருந்த மாரியே வரணும்னா, ஆல் பார்டர் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். இல்ல எனக்கு அவுட் சைட்ல மட்டும் வேணும்னா, அவுட் சைட் பார்டர் குடுத்துக்கலாம். இல்ல இன்சைட்ல மட்டும் வேணும்னா, இன்சைட்ல இந்த மாரி குடுத்துக்கலாம். இல்ல பாட்டம், ரைட் அந்த மாரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ, சிம்பிளா இது மூலியமாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் காட்டுறது மூலியமா உங்கள் டேபிள நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இத தவிர்த்து நீங்க டேபிள வந்து வேற மாரி டிசைன் பண்ண போறீங்க அப்டின்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் அண்ட் ஷேடிங்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்றது மூலியமா, நீங்க என்ன டைப் ஆஃப் பார்டர் வேணும், என்ன டைப் ஆஃப் ஷேடிங் வேணும் அப்டின்றத நீங்க வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட் இது மாரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நன் செட்டிங் தான் இருக்கும். நன் செட்டிங்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் வந்து பார்டர் வேணும் அப்படின்றத நான் இந்த லைன் ஏரோ மார்க் ஸ்டைல்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டாட்டர் லைன்ஸ்ல வேணும் அப்படின்னா, டாட்டர் லைன்ஸ செலக்ட் பண்ணிட்டேன். டாட்டர் லைன்ல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இங்க நன்ன செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதுதான் வந்து உங்க உங்க கன்டென்ட் மாரி எடுத்துக்கணும். இதுதான் உங்க கன்டென்ட் மாரி எடுத்துக்கணும். இந்த கன்டென்ட்ல நான் லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு லெஃப்ட் சைட்ல பார்டர் வந்துருச்சு. டாப்ல கிளிக் பண்ணீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து பா அதாவது பார்டர அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்தந்த இடத்துலலாம் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சுத்தி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக சுத்தி மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே குடுத்தேன்னா,
எனக்கு இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸில் டேபிள் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாகவே நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அதை கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் டிசைனில் போய்ட்டு பார்டரில் போய்ட்டு நோ பார்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போய்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிசைன் போடணும்னா நீங்கள் டிசைன் நீங்கள் வந்து திருப்பியும் பார்டர்ன்ட்டுலாம் அப்படி இல்லை என்ன இருக்கிற இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய சிலதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்டர் அண்ட் ஷேடிங்கில் போய்ட்டு அந்த டாட்டர் லைன் செலக்ட் பண்ணிங்களா அதை மாற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லைனை செலக்ட் பண்ணியாச்சு. லைனில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நடுவில் மட்டும் வேணும், அதாவது வெறியும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் மட்டும் எனக்கு பெருசாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நடுவில் கிளிக் பண்ணுறது மூலியமாக காலம் வைஸ், திருப்பி இந்த இடத்துல நடுவில் கிளிக் பண்ணுறது மூலிமா ரோ வைஸ் இப்படி பிரிச்சுக்கலாம். எனக்கு இப்படி அழகாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது பார்டர் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுன்றத நீங்கள் வந்து இந்த பார்டர் ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து நிறையா பின் பண்ணிக்கலாம். இப்போது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், நோ பார்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்டர் நானே செலக்ட் பண்ணிக்கிறேன், பெயிண்ட் மூலிமா செலக்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அந்த பார்டர் அண்ட் ஷேடிங்கில் என்ன பார்டர் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை நான் வந்து எனக்கு இந்த லைனுக்கு மட்டும் போதும், எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா இதை மட்டும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிப்பேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அது மட்டும் போதும் அப்படின்னா திருப்பியும் எஸ்கேப் எடுத்துறேன். எஸ்கேப் எடுத்தனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக அந்த ஒரு லைன் மட்டும் அழகாக வந்திருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரா பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி கற்றுக்கிறதுக்கு இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் டிசைனில் போங்க. டேபிள் டிசைனில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கங்க. டேபிளை செலக்ட் பண்ணால் தான் இது எல்லாமே ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் டேபிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேபிளில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பார்டர் வேணுன்றத இங்கே இருக்கிற சின்ன ட்ராப் டவுன் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக் பார்டர் வேணும் அப்படின்னா திக் பார்டரை வந்து நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ வந்து ஒரு லைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைனை வந்து திக்னஸ் எனக்கு ஏற்றணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பிடின்னு, அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி எனக்கு திக்னஸ் வந்து 3 பிடி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைன் எனக்கு வந்து திக்காக வேணுன்றதை நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த திக்னஸான லைன் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். டேபிள் டிசைனில் பார்டரில் போய்ட்டு ட்ரா பண்ணுறது உங்களுடைய டிசைனை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செக் பண்ணோம்னா ஷேடிங் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ கண்ணாபின்னான்னு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட்லாம் இருக்குல்ல, இதை வந்து நான் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். அப்புறம் டெக்ஸ்ட்டாக இருக்கிற கண்டென்ட்டை நான் டேபிளில் கொண்டு வரணும். அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதில் வெல் வெர்ஸ்டாக இருக்க முடியும். தேங்க்யூ.